ചലഞ്ച് അത് പിന്നെ ജയിക്കുന്ന ആള് പറഞ്ഞ அப்போ இந்த நபர்களை உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கேரளாவை சேர்ந்த கிரேஷ்மா மற்றும் சரோன்ராஜ் ஒரு வருட காலமாக காதலிச்சுட்டு வராங்க. இதனிடையில் கிரேஷ்மா வீட்டில் ஒரு இராணுவ வீரரோட கிரேஷ்மாவுக்கு நிச்சயதார்த்தம் செய்து வைக்கிறாங்க. இந்த விஷயத்த கிரேஷ்மா சரோன்ராஜ் கிட்ட சொல்லி இதுக்கு மேலே நம்ம காதலிக்க முடியாது, ஸோ நம்ம பிரிஞ்சிடலான்றத சொல்கிறாங்க. இதை சரோன்ராஜ் ஏற்க மறுத்தனால கிரேஷ்மா சரோன்ராஜ் குடிக்கிற குளிர்பானத்தில் அவருக்கு தெரியாமல் ஸ்லோ பாய்சனை கலந்து அவருக்கு கொடுக்குறாங்க. இதை குடிச்சனால 8 நாளாக ஒரு ஆர்கானா செயலிழந்து கடைசியில் சரோன்ராஜ் இறந்தும் போகிறாரு. இந்த வழக்கு கடந்த 2 வருடங்களாக கேரளா நீதிமன்றத்தில் நடந்து 586 பக்கத்துக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பில் உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை கிரேஷ்மாவுக்கு வழங்கியிருக்காங்க. கேரளா மாநிலத்தில் இளம் வயதில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண் இவங்க. அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீதிமன்றம் ஆண் பெண் போன்ற வேறுபாடுகளை பார்க்காது. நீங்கள் செய்த குற்றம் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கான தண்டனையை நீதிமன்றம் கட்டாயம் வழங்குன்றதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.